ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விப்பிங் க்ரீம் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீம் பவுடரையும் மில்க்கையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மில்க்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, ஏன்னா கூலாக இருக்கும். ஸோ மில்க் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் அப்புறம் மில்க் மைட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததோட எல்லாம் சேர்ந்து ஃப்ளஃபியாக வந்ததோட அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு விப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை இதில் வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் போதுன்னா அது வரையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் வேணாலும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வர வரையும் பிளெண்ட் பண்ணணும். நல்லா ஃப்ளஃபியாக வர வரையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். வெறும் விப்பிங் பவுடரும் மில்க்கும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் ஒரு பவுல் கீழே ஒரு பவுல் வச்சு அது ஐஸ் கட்டி போட்டு மேலே வச்சுருக்கேன். ஏன்னா கூலிங் போயிடுச்சுன்னா ஒழுங்காக வராது விப்பிங் க்ரீம். அதனால கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன். சைடில் தெரியுதா? இது இந்த பவுலில் ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் பவுலில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா அப்போ தான் வரும். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் கட்டி போடாமல் தானே மிக்ஸ் பண்ணுவோம். அதனால ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ ஐஸ் கட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ளஃபியாக வருதா? ஸோ அதுதான் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் திரும்ப. ஓகேங்களா? ஃப்ளஃபியாக இப்போ தான் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டதுனால இப்போ தான் கொஞ்சம் வருது. நான் கீழே ஒரு எனக்கு ஐஸ் கட்டி போட்டிருக்கேன். அதனால் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வருது. ஸோ இது நல்லா ஃப்ளஃபியாக வரட்டும். அது வெயிட் பண்ணி இப்போ ஒரு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது 2 பாதியாக நம்ம செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஏன்னா இன்னொன்று நான் சாக்லேட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இன்னொன்று செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். 2 ஈக்குவல் அமௌண்ட்டில் இல்லை. ஏன்னா சாக்லேட் நாங்கள் புதுசாக தான் ட்ரை பண்ணுறோம். வெனிலா ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் வெனிலா அதிகமாக இது பண்ணிக்கலாம். சாக்லேட் ஒழுங்காக வரலன்னா என்ன பண்ணுறது? அதனால் சாக்லேட் கம்மியாக பண்ணிக்கலாம். வெனிலா அதிகமாக பண்ணிக்கலாம். சாக்லேட்டில் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? கொக்கோ பவுட்ரு போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஓகேயா? இது ரொம்ப ஃப்ளஃபியாக வரணுன்னா அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனால் போதும். ஸோ அதனால் கொக்கோ பவுட்ரு மிக்ஸ் ஆகிற வரையும் மட்டும்தான் நான் விப் பண்ண போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி திரும்ப இன்னும் கொஞ்சம் இது போட்டுக்கிறேன் கொக்கோ பவுட்ரு. இது நல்லா கலக்கிற வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் சைட்லலாம் இருக்குது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கண்டென்ஸ் மில்க்கும் திரும்பவும் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக திரும்ப நல்லா அது கலக்கணுங்கிறதுக்காக திரும்ப மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா விப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம விப் பண்ணிட்டோம்ல, அதனால் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனாலே போதும் தான். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. இது என்ன தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஐஸ் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ஒழுங்காக வந்துடும், செட் ஆயிரும். ஸோ நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவே எனக்கு டெம்ப்ட் ஆகுது ரெண்டத்தையும் பார்த்தா. இது வெனிலா, அது சாக்லேட் சைடில் இருக்குது. அது சாக்லேட், இது வெனிலா. ஓகேங்களா? இது ஏற்கனவே செஞ்சது. பாருங்கள் இப்போவே எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. சரி, இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கற்றுப்பாருங்க. ஸ்மூத்தாக இருக்குல்ல, ஃபைன் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கே இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. வாவ். சரி, இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் ரெண்டத்தையும் வச்சுட்டு ஒரு 2 ஹார்ஸ் வரையும் வெயிட் பண்ணலாம். சரி, பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு பார்க்கலாம்.